தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே மேக்சிமம் வீடுகள் அதை கண்ட்ரோல் பண்ணாலே, தன்னுடைய குழந்தைகளுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தாலே, பள்ளிக்கூடங்கள்ல பாலியல் கல்வியை முறைப்படி அறிமுகப்படுத்தினாலே நம்ம இளைய தலைமுறையை சரியான பாதையில கொண்டு போக முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இணையம் மூலமாக வாய்ப்புகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ வயது, இடம், நான் குக்கிராமத்துல பிறந்துட்டேன், நான் 12ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஒதுங்கி இருக்க வேண்டிய தேவையில்லை. இணையம் மூலமா புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு இன்னைக்கு திறந்திருக்கு. அது தவறான விஷயத்துக்கு நீங்க சொல்றீங்க, சின்ன பையனே தவறான விஷயத்துக்கு போயிட்டுறான் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், இளைய தலைமுறையினரை வழிப்படுத்தி பல ஆக்கப்பூர்வமான சாதனைகளை கடந்த 10-15 ஆண்டுகள்ல இணையம் சாதித்திருக்கிறது தான் உண்மை. வரக்கூடிய விஞ்ஞான யுகத்துல மென்மேலும் வளரக்கூடிய இந்த இன்டர்நெட்டுங்கிற ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை நம்ம ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறதுக்கு சில தீர்வுகளை கண்டிப்பா செய்யணும். முக்கியமா கைடன்ஸு, அடுத்தபடியா அவேர்னஸ், அடுத்தபடியா அப்போல்டிங் த லா, லீகல் அபைடிங் சிட்டிசன்ஸா நம்ம இருக்கிறது, என்ன மாரல் ஸ்டாண்டர்ட்ஸை என்ஹான்ஸ் பண்ணி டெக்னிக்கலாக நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இன்டர்நெட்டுங்கிறது வரக்கூடிய சந்ததிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், நமக்கும் பிரயோஜனமா இருக்கும். அதனால நாம எல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்டி இன்டர்நெட்டை தாராளமா வரவேற்கலாம். மிக சிறப்பான கருத்து எடுத்து வச்சிருக்கீங்க. வெங்கட்ராஜ், உங்கள் நிறைவுரை கருத்து. அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு சிந்தனை நம்மிடையே இருக்கிறது. அதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக இன்டர்நெட் மூலமாக தான் நம்மளால் செய்ய முடியும். அரசுக்கு அது மிகவும் தேவைப்படுகிறது. மேலும் இதில் சில பயங்களை தெரிவித்தார்கள் சற்று மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. அவர்கள் கூறியதெல்லாம் மிக மிக சாதாரணமான விஷயங்கள். அவைகளெல்லாம் தாண்டி நாம் முன்னோக்கி செல்வோம். எந்த ஒரு தவறு நடந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணால் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்துவாங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூட இன்டர்நெட்டை நோக்கி வளர்த்துங்க. உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நிறைவுரை கருத்து, உங்கள் முத்தாய்ப்பான கருத்து சொல்லுங்க. இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு. ஏன்னா எங்களுடைய தலைமுறையில நாங்கள் அந்த மாதிரி பார்த்ததில்லை. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இதனால பயன்படுகிறாங்க. பல யூனிவர்சிட்டியோட அவங்க தொடர்பு வச்சுக்கிறாங்க, பேராசிரியர்களோட தொடர்பு வச்சுக்கிறாங்க. அவங்களால சாதனைகள் நிறைய இருக்கு. நீங்க சக்சஸ் ஸ்டோரிஸ் மாத்திரம் பாருங்க, நெகட்டிவ் இருக்கத்தான் செய்யும், நிறைய இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் இக்னோர் பண்ணணும். இதுல ஒரு தேடல்கள், இதனால வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி. இதை இன்டர்நெட் யுகத்தில் நம்ம இருக்கோங்கிறதே எனக்கு ரொம்ப நான் பெருமையாக இருக்கேன். இதனால பல பயன்கள் இருக்குது அப்படிங்கிறதா. நம்ம நன்மைகளை மாத்திரம் பார்ப்போம், தீமைகளை அவாய்ட் பண்ணணும். நீங்க மிக மிக சிறப்பான கருத்து. நேயர்களே, இரு தரப்பிலும் மிக சிறப்பாக பல்வேறு கருத்துக்கள் இணையதளத்தின் மூலமாக எப்படி சீரழிக்கப்படுகிறது இளம் தலைமுறை என்பதற்கு பல கருத்துக்கள் எடுத்து வைக்கப்பட்டன. அதே போல் எப்படி சீராக்கப்படுகிறார்கள், சீர்படுத்தப்படுகிறார்கள் என்பதற்கும் பல்வேறு கருத்துக்கள் எடுத்து வைக்கப்பட்டன. சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் தமது கருத்துக்களை மிக சிறப்பாக எடுத்து வைத்தனர். பொதுவாகவே ஒரு பொருள் ஆக்கப்படும் பொழுதே அதற்கான அறிவு நடவடிக்கைகளும் மற்ற புறத்தில் தொடங்கி விடுகின்றன என்பதுதான் யதார்த்தம். ஆக்கம் இருந்தால் அழிவும் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மைதான். எனவே இணையதளத்தை பொறுத்த மட்டில் பொறுப்புணர்வுடன், விழிப்புணர்வுடன், சற்று புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் இன்டர்நெட் இளம் தலைமுறையை சீர்படுத்தும். அதே சமயத்தில் அந்த பொறுப்புணர்வும் விழிப்புணர்வும் இல்லாவிட்டால் இணையதளங்கள் இளம் தலைமுறை சீரழிக்கும் என்பதுதான் இன்றைய கருத்துக்கள் தீர்வாக, யதார்த்த தீர்வாக, இந்த தீர்வாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.